விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ரசிக பெருமக்களுக்கு இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் 2025 கிட்டத்தட்ட 6 கிரகங்களின் பயிற்சி வருதுங்க. அக்டோபர் 3ஆம் தேதி புதனுடைய பயிற்சி, புதன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராரு. அக்டோபர் 10ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வராரு. 17ஆம் 18ஆம் தேதி போல் அப்படியே சூரியனுடைய பயிற்சி, சூரியன் அப்படியே நீச்சமாக கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராரு. குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜகிரகத்தின் பயிற்சின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி, குரு பகவான் அப்படியே மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில் வராரு. இதுவும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி 19ஆம் தேதி. அதற்கு பிறகு 25ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய புதன் மறுபடியும் விருச்சிகத்துக்கு தன்னுடைய பகை வீட்டுக்கு மாறுறாரு. அதற்கு பிறகு 28ஆம் தேதி செவ்வாய் விருச்சிகத்துக்கு மாறக்கூடிய, அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 2 நாளைக்கு சந்திரன் ஒரு வீடாக மாறக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுடைய ராசிக்கு இந்த அக்டோபர் 2025 எந்த மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் முத்தான இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சகல விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. எதில் இருந்தெல்லாம் மீண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, எதெல்லாம் உங்களை போட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது, அஷ்டம சனின்ற ஒரு கொடூரத்தில் விழுந்து எழுந்து வந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒளி வந்தாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு உன்னதம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் 2025ங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் கடந்த காலங்களில் சனியால் ஏற்பட்ட அந்த இருள் தன்மையை சகல விதமான தோஷ அமைப்புகளும் ராசியில் வந்து 19ஆம் தேதி அமரக்கூடிய இந்த குரு அப்படியே உங்களுடைய ராசியை புனிதப்படுத்த போறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்தை புனிதப்படுத்த போறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்தை புனிதப்படுத்த போறாரு, ராசிக்கு 9ஆம் இடத்தை புனிதப்படுத்த போறாரு. அப்போ என்ன, குழந்தைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. குழந்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை அமைப்புகள் நடக்க போகுது. அப்போ எப்பங்க குழந்தை நடக்கும், எப்பங்க குழந்தை கிடைக்கும்? 7ஆம் பாவக அமைப்புகளில் திருமணம் நடந்தால் கிடைக்கும்ல. அப்போ திருமணத்துக்கான ஏற்பாடு அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த 2 மாதத்துக்குள்ளேயே ஒரு அளவுக்கு இவங்க தான் பொண்ணு, இவ்வளோ தான் மாப்பிள்ளை, இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோன்ற மாதிரியான ஒரு அச்சாரம் போட்டு தட்டு மாற்றிக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கூட கடகராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே இந்த அக்டோபர் 2025 இருக்குங்க. மிச்சம் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு, பாக்கியத்தை பார்ப்பாரு. பாக்கியங்களை பார்த்தாலே என்ன நடக்கும், சகல விதமான பாக்கியங்களை பார்க்குறதும் அப்படியே ஒரு ராசி விட்டு ஒரு ராசின்னு உங்களுடைய ராசிநாதனை அப்படியே குரு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க. எதில் கையை வச்சாலும் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி எதில் கை வச்சாலும் போச்சுங்க, அது தொலைச்சி கட்டிடுங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ நான் இதில் தைரியமாக இறங்க போகிறேங்க, ஒரு தொழில் செய்ய போகிறேங்க, தொழில் மாற்றம் செய்ய போகிறேங்க, வேலை இடத்த இருக்கிற வேலையை தூக்கி போட்டு இன்னொரு வேலைக்கு போக போகிறேங்க, நல்ல ப்ரொமோஷன் வருதுங்க, நல்ல ஆஃபர் லெட்டர் வருதுங்கன்ற மாதிரியான தன்மை இருக்கும். வேலை இடத்துல உங்களை மட்டுமே இத்தனை வருஷமாக போட்டு நோண்டி குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான்ல, அவன் இப்போ வேறு வழி இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதோ இல்லை அவன் வேறு இடத்துல கோச்சார அமைப்புகள் அடி வாங்கிட்டு இருக்கிறதோன்ற மாதிரியான அந்த தன்மைகள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, என்னோட முயற்சிக்கு பலன் இருக்கக்கூடிய தன்மை அப்படி இருக்குதுங்க. கடவுளே இப்போ தாங்க எனக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி அருள் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னுவீங்க. மாத பிற்பகுதியில் உங்களுடைய 5ஆம் அதிபதி, அதுவும் 5ஆம் அதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் வரக்கூடிய தன்மையில் சகலமும் கிடைக்க போகுதுங்க. வயதுக்கு, உங்கள் வயசுக்கு உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு திருமணம் வேணுங்க, எனக்கு குழந்தை வேணுங்க, எனக்கு வேலை வேணுங்க, எனக்கு வாகனம் வேணுங்க, வீடு வாங்கணுங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றீங்கல்ல, இது மாதிரியான உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் உயர்த்தக்கூடிய தன்மையில் ராசியில் இருக்கக்கூடிய குரு இழந்த அத்தனையும் உயிர் கற்பு போன உறவுகளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட அந்த வாழ்க்கையை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் நுழையக்கூடிய தன்மை, அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேனிலும் இனிக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான இனிய நபர்களையும் நண்பர்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள். அடிக்கடி சொல்லுவேன், 2026 நடக்கக்கூடிய அமைப்புகளில் இங்கே ஒரு ட்ரெய்லர் நடக்கும்னு. இந்த அக்டோபர் தாங்க வந்தாச்சு. இந்த அக்டோபருக்கு பிறகுலேருந்து படிப்படியாக நல்லதுகள் மேன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு இனிய தொடக்கமாக இருக்கும். கடகராசிக்காரங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய சந்தோஷத்தை இனிமேல் அனுபவிக்க போறீங்க, எந்த விதையும் தடையும் இல்லாமல். அப்போது வயதானவர்களுக்கு கூட பிள்ளைகளை பற்றியான கவலைகள் தீரப்போகுது. ஆரோக்கியம் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து மெதுவாக உங்களுடைய சிகிச்சை பலிக்கக்கூடிய அமைப்பு, அதிலிருந்து மீண்டும் நீங்கள் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினர் காதல் விஷயத்தில் மறந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டீங்கல்ல, அந்த அமைப்பு தூக்கி வீசிட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள தைரியமாக போகக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரங்களுக்கு திறந்த பாதை அத்தனையும் உங்களுக்கான பாதைன்ற மாதிரியான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய இனிய மாதமாக இந்த அக்டோபர் 2025 சகல தரப்பு கடகராசிக்காரங்களுக்குமே நிச்சயமாக இருக்குங்க.